எல்லோருக்கும் வணக்கம். ஆரோக்கிய தல சேனலுக்கு நேமை சேஞ்ச் பண்ணிட்டோம்ல, பழமை ஆரோக்கியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆரோக்கியமாக வாழ நம்ம பழமை ஆரோக்கிய சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள். இது என்ன வீடியோனா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்ட வீடியோ பற்றி தான் திரும்பவும் பேச போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று முந்தானத்தை ஒரு லைவ் போட்டிருந்தேன். அதாவது முகம் வெள்ளையாக இதை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு சிலர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து லைவில் போட்டிருந்தேன். அது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்து இது பண்ணாங்க. அதாவது நான் அது கிட்டத்தட்ட 12 நிமிஷம் வீடியோ, லாஸ்ட்டில் எண்டில் தான் நான் வந்து அந்த டிப்ஸவே சொன்னேன். அதனால் கமெண்ட் பாக்ஸ் நிறையா பேர் வந்து வந்து டிப்ஸை சொல்லு, நீ பாட்டு பேசிக்கிட்டே போகாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ வந்து நிறைய பற்றிக்கு போகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை பற்றி திரும்பவும் சொல்ல போகிறேன். நீங்கள் அந்த லைவை பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து இதை நீங்கள் பார்க்க வேணாம், ஓகேவா? அப்புறம் ரெண்டாவது போட்டதே இதுக்கு பேசுகிற அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லாதீங்க. அப்படி என்னென்னா, அதில் சொல்லியிருந்தேன்னா, முகம் வெள்ளையாகவும் சரி, இல்லை முகத்தில் கருமை, இல்லை இந்த கை பக்கத்தில் இல்லை முட்டிகளில் இந்த கருமை நிறம் இருந்தாலும் சரி, ஒரு இதை பயன்படுத்த வேணாம்னு சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட். அதாவது ஏன் அப்படி சொன்னேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு லேடி ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அதாவது இந்த மூக்கு பக்கத்தில் வந்து ஏதோ கருமை திட்டு மாதிரி இருக்குது கருப்பு கலரில், அதனால் நான் அதை போட்டேன். ஸோ போட்டுட்டு உடனே அதை ரிமூவ் பண்ணேன். ஆனால் அந்த இடம் மட்டும் அப்படி கொதன்னு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்படியே வந்து விட்டுட்டு அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ அதே போல் இன்னொருத்தவங்க ஒரு 22 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன், பசங்க தான். பையன் ஃபோன் பண்ணியிருந்தாப்புல. அவர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா, அவர் இதை தான் சொன்னார். அவர் வந்து இந்த சைடெல்லாம் ஏதோ அந்த இடம் மட்டும் கருப்படிக்கிறது தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப அப்படியே ரெட் கலரில் மாறி அப்படி தகத்தான் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க. அதாவது யூடியூப்பில் வீடியோ வருது, அவங்க வந்து சில பேர் யூஸ் பண்ணிலாம் காமிச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு வர இந்த மாதிரிலாம் எஃபெக்ட் வந்து கொடுத்துருச்சு. அதனால் நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னா, அதான் இது வந்து தேவையில்லாமல் வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை வந்து நீங்களே கெடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா இன்னொருத்தர் மூணாவதாக ஒருத்தர் கால் பண்ணார். ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு, முகம் பிரைட் ஆகும்னு சொல்லிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருக்காரு. திரும்ப க்ளீன் பண்ணால் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மூஞ்சி ஃபுல்லாக அப்படியே கருப்பாக அடித்து போச்சான். வெயிலில் போய் சுற்றுறாருல, எல்லா பேரும் வெயிலில் போய் சுற்ற தான் செய்வோம். அந்த எடுக்கவும் அந்த எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஆனால் இருந்த கலரை விட அப்போ வந்து அந்த போட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கலர் நல்லா இருந்திருக்கு, ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு 4-5 நாள் கழித்து ஃபேஸ் வந்து அப்படியே ரொம்ப அப்படி டல்லாகிக்கிட்டே வந்திருக்கு. முதல்ல கொஞ்சம் கலராக இருந்தார், அதை போடுறதுக்கு முன்னாடி உள்ள கலரும் போச்சுன்றாரு, கருப்படிச்சு போச்சு அப்படின்னு. அதனால் நான் சொல்லணும்னு சொல்லி தான் லைவ் போட்டேன். தப்பாக நினச்சிக்கிறாங்க. செகண்டாக ஒரு வீடியோ போட்டதுனால தயவு செய்து கோல்கேட்டை வந்து ஃபேஸுக்கு நம்ம உடம்புல வந்து எங்கேயுமே அப்ளை பண்ணாதீங்க, ஓகேவா? இதுக்காக அதாவது லைவில் சொன்னேன். சில பேர் கமெண்ட்டில் பார்த்ததுனால தான் அந்த வீடியோ நான் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.